சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெத்தலை தீபம் இந்த வாரம் 5வது வாரமாக செஞ்சிட்டு வரேன். இந்த தீபம் எதுக்கு ஏற்றுறது, இது எதன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் வெத்தலை தீபம் பற்றி நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். 2 நாளாக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. இந்த பணம் எப்படி வரும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. நான் ஏதாவது ஒரு நகையை விற்று தான் எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 நாளாக மனசு கஷ்டமாக இருந்தது. வாங்கின நகையை எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எத்தனையோ நகையை அடகு வச்சுருக்கிறேன்னு தவிர ஆனால் விற்றது கிடையாது. சரி, எனக்கு இப்போ பணத்துக்கு அடகு வச்சாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா புது நகை தான், அதனால் காயின்ஸாக இருந்ததுனால அதை அடகு வைக்க முடியாது. ரொம்ப இப்போ ஒரு 3 மாதமாகவே அந்த நகை நான் வச்சுருந்தேன். சரி, இப்போ நமக்கு பணம் தேவை, கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது விற்றாலும் எனக்கு பண தேவை பத்தாது, அதை விட அதிகமாக தான் தேவைப்பட்டது எனக்கு. சரி, நான் இந்த பாரத்தை கடவுள்கிட்டே விட்டேன், முருகர்கிட்டே விட்டுட்டு, முருகா எப்படியாவது எனக்கு பணம் கிடைக்கணும். இந்த ஒரு நகையை விற்றா எனக்கு தேவையான பணம் எனக்கு பத்தாது. இருந்தாலும் எனக்கு பணம் தேவை இருக்குது. எனக்கு எப்படியாவது, அதாவது வட்டி இல்லாமல் எனக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது. அந்த பணம் எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக எனக்கு மனசில் ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருந்தது. நானும் எவ்வளோ தான் உனக்கு பூஜை பண்ணாலும் என் கஷ்டம் மட்டும் தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு தான் நான் முருகர்கிட்ட கேட்டிருந்தேன். அதே போல் நேற்று ஒரு அமௌண்ட் எனக்கு கை கிடச்சிது. அந்த அந்த அமௌண்ட்டுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு மாதம் வட்டி கட்டணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஓரளவுக்கு அது அந்த அமௌண்ட் கிடச்சிது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. என்ன தான் பண்ண போகிறேன், எங்கே போய் நிற்க போகிறேன் அப்படின்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருந்த நேரம் அந்த பணம் எனக்கு கிடச்சிது. முருகருடைய அருளாலும் என்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலையும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நேற்றுலேருந்து சரி, எப்படியோ எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறது கிடச்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிவிட்டு, நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எத்தனையோ கஷ்டம் நமக்கு இருக்குது. மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. சில நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எதுவுமே கிடைக்காது. எனக்கும் அப்படி தான் பல நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது கிடைக்காது. அதுக்காக நான் ஏங்கினதும் கிடையாது. இருந்தாலும் இது பண விஷயம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக எனக்கு தேவையான பணம் தேவையும் கூட, எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இந்த பணம் கிடச்சது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப நாள் பூஜை செய்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு. பூஜை நம்ம மன திருப்தியோடு நம்ம பூஜை செய்யணும். மனசில் 1008 கெட்டன்னு வச்சுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு எந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்து நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பூஜைக்கு பலன் கிடைக்கும். நான் இந்த வெத்தலை தீபம் வேறு ஒரு வேண்டுதலுக்காக தான் ஏற்றிட்டுருக்கேன். கண்டிப்பாக அந்த வேண்டுதலும் கூடிய சீக்கிரமாக நிறைவேறும். அதுக்காக அதுவும் நம்ம சேனலில் சொல்லுவேன். ஒவ்வொரு பூஜையும் நமக்கு ஒவ்வொரு முக்கியம்தான். நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொரு பூஜையும் செய்கிறோம். அந்த பூஜையினுடைய பலன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை வேணும், அதே போல் பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு நமக்கு அந்த
வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இப்படி பொறுமையை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கடவுளார் முருகர் இல்லை, குலதெய்வம் இல்லை, எந்த கடவுளை நம்ம நம்பி இந்த வேண்டுதல்லாம் பண்ணுறோமோ, பூஜையெல்லாம் செய்கிறோமோ கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு டைம் அந்த பலன் கிடைச்சது அப்படின்னா தொடர்ந்து நல்ல விஷயமாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து நானும் பல டைம் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் நடக்காமல் இருந்த விஷயம் ஒரு டைம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து தொடர்ந்து நல்ல விஷயங்களாக வந்து நடந்துட்டு வரும். இதுதான் கடவுள் வந்து நமக்கு கொடுக்குற சந்தோஷம் அப்படின்னே நான் நினைப்பேன். ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இந்த வெத்தலை தீபத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. வெத்தலை தீபம் ஏற்றி பல நன்மைகள் வந்து நடந்திருக்கு. இது அதில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வெத்தலை தீபத்தினுடைய பலனும் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவை கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெத்தலை தீபத்தை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.